ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் ஜிலேபி செய்து காட்டலான் இருக்கேன். அது ஃப்ரெஷர்ஸ் கூட செய்யலாம், ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டன்ட் தான் செய்கிறேன் நான். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாம் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிலேபி செய்கிறதுக்கு முதல்ல 2 கப்பு சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு வாட்டர் சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுவோம். சுகர் சிரப்புக்காக 2 கப்பு சுகர், 1 கப்பு வாட்டர், கொஞ்சம் பிஞ்ச் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். அது சிரப் ஆகட்டும். ரொம்ப 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கெலாம் வர வேண்டாம். கொஞ்சம் நம்ம குலோப் ஜாமுன் செய்வோம் இல்லைங்களா, அந்த பிசுக்கு பதம் இருந்தாலே போகிறோம். அதுக்குள்ளே நம்ம ஜிலேபிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பவுலில் 4 ஸ்பூன் மைதா எடுத்துக்குவோம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா கொஞ்சம் இந்த ஈனோ இருக்குது இல்லைங்களா, ஈனோ அது கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம். கலர் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் தான் நான் சேர்க்குறேன். கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு, கீ, கொஞ்சம் கலர், வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்படி எடுத்தாக்கா இப்படி விடணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த மாவை ஒரு பால் கவரில் போட்டு கொஞ்சம் ஓரத்தில் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெடியாக ஆயில் மிதமான சூடில் இருக்கணும், அப்போ புழிய ஆரம்பிக்கலாம். இப்போ 2வது புளிஞ்சிருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி வந்திருக்கு. நான் அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் பழக்கம் வரும், செய்துக்கிட்டே இருந்தால் தானே. ஜிலேபி செய்து பிடிச்சாச்சு. இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். அதான் ஸ்லோ ஃபயரில் தான் நம்ம இது போட்டு எடுக்கணும் ஜிலேபியை. அதுபோல் ஜீராவும் கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கணும். எண்ணெயில் பொரிச்சதும் போட்டுடலாம். ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.